இப்போ ஊடகங்கள்ல வி சென்டிமெண்ட் விக்கிரவாண்டியா வேலைச்சேரியான்னு பேசினப்போ நம்ம பத்திரிகையாளருக்குள்ள பேசிக்கும் போது விளையாட்டா சொல்லுவோம், விக்கிரவாண்டி வரைக்கும் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு டெய்லி போயிட்டு வர மாட்டாரு, கண்டிப்பா வேலைச்சேரியா தான் இருக்கும் அப்படின்னு. ஆதவர்ஜுனாவே வந்து என்னன்னா வட சென்னை தான் மக்கள் மக்கள் கஷ்டப்படுற ஏரியால தான் வந்து தளபதி போட்டியிட போறாரு, பெரம்பூர் தான் வச்சுக்கோங்க, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா சொல்லிக்கலான்ற மாதிரி அந்த தேர்தல் அந்த ஆலோசனை கூட்டத்துல நிர்வாகிகள் கூட்டத்துல பேசியிருக்காரு. ஜூனியர் விகடன் மாதிரியான பத்திரிகைகளும் எக்ஸ்க்ளூசிவா தகவல்களை வெளியிட்டாங்க. அது உண்மைதானா தொடர்? பெரம்பூர்ன்றது கிட்டத்தட்ட முடிவு ஆயிடுச்சா? இல்ல, இப்ப நம்ம அது எந்த தொகுதியில வேணாலும் நிக்கலாம், 234 தொகுதி எங்க வேணாலும் நிக்கலாம். இதுல சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து தொடர்ச்சியா அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதா இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும், மக்கள் சந்திப்பா இருக்கட்டும், அவங்க தொண்டர்கள் சந்திப்பா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஜோசியக்காரங்களை கேட்டுதான் வந்து பண்றாரு. இது வந்து இந்திய அரசியல்ல யாரும் வந்து பண்ணல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மதத்தை சார்ந்து கட்சி நடத்துவர்களே பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை தான் வந்து பார்ப்பாங்க, அவங்களோட அரித்மேட்டிக் கணக்கை தான் பார்ப்பாங்க. இது வெறும் வந்து ஜோசியத்தை வரைக்கும் நம்பி வந்து யாருமே இறங்குனதே இல்லை. அந்த கட்சி அதான் சொல்றேன்னா, அந்த மத நம்பிக்கை கொண்டவர்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா மக்களை நம்பிதான் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்களாண்டி, ஜோசியத்தை நம்பியோ மதத்தை நம்பி யாருமே களத்துல இல்லை. இவர் வந்து ஒரு சிறுபான்மையின் காவலரா சொல்றாரு, ஒரு காஸ்ட் நியூட்ரலா வராரு. இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜோசியத்தை வந்து முன்னெடுத்து வர்றதுன்றது உள்ளபடியே வந்து இது தவிர்க்கணும். அவர் வந்து நிச்சயமா வந்து தவிர்க்கணும். இப்ப சொல்லுகின்ற இந்த பிரச்சாரங்கள், இந்த மாதிரி அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை மறுக்கும் விதமா உண்மையிலே அவர் பெரம்பூர்ல போட்டிட்டாருன்னா நல்ல விஷயம்தான். அதை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். நீங்க வந்து மக்களை வந்து சந்திங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து பேசுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு காணொலிகள் வந்துட்டு இருக்கு. இந்த சேலத்துல நடந்த டைம் கூட எப்படி கேட்டாங்கன்னா, ஜோசியக்காரன் குறிச்சு கொடுத்த டைம் தான். மொட்டை வெயில எப்படா நீங்க அனுமதி வாங்குனீங்கன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, கூட்டம் நடத்துனீங்கன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, ஜோசியக்காரர் 12 to 3 தான் நீங்க நடத்தணும்னு சொல்லும் போது குறைந்தபட்சம் விஜய் அவர்கள் வந்து இதை வந்து தவிர்த்து இருக்கணும். இதை வந்து உண்மையில உள்ளபடியே அவர் வந்து பெரம்பூர்ல நின்னாருன்னா நல்லதுதான். அதைதான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம். விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வரணும், அரசியல் பண்ணணும்ன்றதா எல்லாரோட நிலைப்பாடும். முதலமைச்சரும் அதுதான் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவரும். ஜோசியக்காரங்க சொன்னது வந்து விக்கிரவாண்டி வேலைச்சாரி தான் ஜோசியக்காரங்க சைட்ல சொன்னதா? ஆமா, விக்கிரவாண்டி அவங்க வந்து வி சென்டிமெண்ட் வந்து சொன்னாங்க. திருச்சி கிழக்கு கூட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம கூட கேட்டிருந்தோம் திருச்சி கிழக்கு அப்ப எந்த இதுல வருதுன்னு சொல்லும் போது அதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா பல யாகங்கள் பூஜைகள்லாம் வந்து பண்ணிருக்காங்க. அந்த வேற அந்த வி சென்டிமெண்ட்டை முறிச்சு இன்னொரு புது விதமான வியூகத்தை வந்து வகுக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, யாகங்கள் பண்றதும் பூஜைகள் பண்றதும் புனஸ்காரம் பண்றதும் உங்களுக்கு தனிப்பட்ட உரிமை. அதை வந்து நம்ம யாரையும் வந்து உங்களோட உரிமைகளை நம்ம வந்து தடுக்கல, மறுக்கல. பட் அதை வச்சே நான் களத்தை வென்றுடுவேன்னு சொல்றது வந்து அறியாமையின் உச்சமா தான் நம்ம வந்து பாக்குறோம். களத்துல வந்து பலத்தை அடி வாங்கும் போது திருப்பி நீங்க வந்து மக்கள் கிட்ட போய் சேரும் போது உங்களோட கருத்துக்கள் வந்து போய் சேராது. சோ இததான் வந்து அவங்க அரசியல் புரிந்து வந்து பண்ணணும்னு சொல்றதா நம்மளும் ஒரு அரசியல் ஆர்வலரா நம்மளும் வந்து விஜய் கிட்டையும் தாவக கிட்டையும் இதுதான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். திராவிட கட்சிகள் மேலே இந்த விமர்சனம் உண்டுல, வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறது, தேர்தல் அறிக்கை வெளியிடுறது, அது நல்ல நேரம் பாக்குறதுன்ற பிரஸ் மீட் வைக்க, ரொம்ப முக்கியமான பிரஸ் மீட்டுகள்ல இந்த டைமுக்கு 12:03 அந்த மாதிரி எல்லாம் பண்றது, அஷ்டமி நவமி பாக்குறதுன்றது இரு திராவிட கட்சிகள் மேலுமே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தானே? இல்ல, இப்ப இரு திராவிடல் கட்சி மேல யாரு மேல நீங்க குற்றச்சாட்டு வச்சாலும், இப்ப கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள்ல 50 உயிர்களை பலி இந்த 2 இயக்கங்களும் வாங்கலையே. உங்களுக்கு சிக்கல் எங்க வருது? நீங்க வந்து அரசாங்கத்தை கொடுக்கின்ற அந்த நீங்களே வந்து எதெல்லாம் நீங்க வந்து அனுமதி வாங்கும் போது என்னென்னலாம் புரோட்டோகால் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் நிபந்தனைகள் வந்து நான் வந்து ஃபில்ஃபில் பண்ணுவேன்னு சொல்லும் போது நீங்க எதெல்லாம் நிபந்தனைகளை ஃபில் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றான். நீங்க ஜோசியக்காரனை பாத்துங்க, நீங்க பூஜை பண்ணீங்க, எல்லா மாநாடும் நீங்க வந்து பால் அபிஷேகம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறீங்க, பந்தக்கால் நட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க. பந்தக்கால் நட்டு ஒரு சுபகாரியம்னு நம்ம சொல்றோம். அந்த பந்தக்கால் நட்டு நடக்கிற நிகழ்வுல ஒரு சோக சம்பவம் நடக்குது. அதுக்கு நீங்க என்ன ரெமெடி கொடுத்தீங்க? அதுக்கு என்ன தீர்வு கொடுத்துருக்கீங்க? அந்த இறந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாய் கூட நீங்க கொடுத்ததே கிடையாது. விக்கிரவாண்டி மாநாடுல இறந்த தொண்டர்களுக்கு நீங்க 5 பைசா பணம் கொடுக்கல. மதுரை மாநாடுல இறந்தவங்களுக்கு நீங்க 5 பைசா பணம் கொடுக்கல. கரூர்ல வந்து கொடுத்தீங்க, அரசாங்கம் கொடுத்ததுனால நீங்க கொடுத்தீங்க. இப்ப சேலத்துல வந்து நீங்க கொடுக்கவே இல்லை. அந்த திருப்பி பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ணவே இல்லை. பல்வேறு அழுத்தங்கள் வந்து கொடுத்தது காரணமாக நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பி 23,000 பேர் வந்து நாங்க வேலூர்ல சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப ஏன் நீங்க சுருக்குறீங்க? திருப்பி 4,999 பேர் தான், 5,000 நபர்கள் தான் தொண்டர்கள் சந்திப்புன்னு ஏன் திருப்பி மாத்துறீங்க நீங்க? அப்போ நீங்க எப்பதான் மக்களை வந்து சந்திப்பீங்க? இப்ப அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, மேல வந்து நீங்க வந்து மேற்கூரை வந்து போடணும், கீழே வந்து சேர் போடணும்னு சொல்லும் போது இப்ப வந்து குறைக்கிறாங்க. ஏன்னா
நீங்க கூட நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருந்தீங்க. டிரான் ஷாட்ஸ் வேணும், மாஸ் காட்டணும்ன்றதுக்காக வந்து பந்தல் போடாம வெயில்ல தொண்டர்கள வாட விடுறாங்கன்னு. ஆமா. சோ இதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணுங்க. இந்த இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எந்த கட்சி மேலயும் வரலையே. உங்களுக்கு இந்தியா முழுக்க பல்வேறு இயக்கங்கள் இருக்கு, கட்சிகள் இருக்கு, அமைப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், 10 பேர் வச்சு ஒரு அமைப்பு நடத்துறவங்க கூட பாத்தீங்கன்னா நீட்டா வந்து பந்தல் போட்டு, ஷாமியானா போட்டு, உங்களுக்கு வரவங்களுக்கு வந்து தண்ணீர் பாட்டில் கொடுத்து, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள காவல்துறை அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அழகா அந்த கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சுட்டு முடிச்சுட்டு போறாங்க. போறாங்களே. நீங்க எதுக்குமே நீங்க கட்டுப்பட மாட்டீங்க. திருப்பி திருப்பி நீங்க காவல்துறை மேல வந்து குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க, அரசாங்கத்து மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. நீங்க பண்ணுகின்ற தவறுகளை வந்து நீங்க வந்து அதுல இருந்து நாங்க வந்து முன்னேறி இருக்கோம், அதுல இருந்து நாங்க பாடம் கத்துக்கிட்டோம், நீங்க எங்கேயுமே வரவே இல்லை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு, இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அனுமதின்னு சொன்னதன் காரணமாக தான் பண்றீங்க வேலூர்ல. நீங்களாம் முன் வந்து இதெல்லாம் பண்ணணும்ல. அப்ப எப்படிதான் நீங்க வந்து கத்துப்பீங்க? நீங்க இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் கிடையாது, 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இதெல்லாம் வந்து நீ எப்ப கத்துக்கிட்டு மக்கள் கிட்ட வர போறீங்க? நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். திமுக, அண்ணா திமுக, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் களத்துல இருக்காங்க. கடைசி இடத்துல தான் பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் வந்து தாவேகா வந்திருக்குது. ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, தாவேகா வந்து முதல் இடத்துல இருக்கு. அப்படிலாம் வந்து எங்கேயுமே கிடையாது. மக்கள் கிட்டயும் கிடையாது, தொண்டர்கள் கிட்டயும் கிடையாது, களத்திலயும் கிடையாது, நிர்வாகிகள் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நீங்க வந்து சும்மா சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் அவங்க வந்து ஆக்டிவா இருக்காங்களே தாண்டி, அதை தாண்டி களத்துல எதுவுமே இல்ல. களத்துக்கு நீங்க வாங்க. இந்த 2 மாசத்துல நீங்க என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கான பலன் தான் நீங்க அனுபவிக்க முடியும். அதை தாண்டி உங்களுக்கு பெருசா இங்க எந்த விதமான வெற்றியோ அறுவடையோ உங்களுக்கு கிடையாது. இந்த 2 நாள் சம்பவத்தை சமூக வலைதளம் நடந்த அந்த டிஜிட்டல் வாரியர்ஸ் வந்து பண்ண சம்பவங்களை பார்க்கும்போது, அது தவறு யார் செய்தாலும் நம்ம கண்டிச்சுட்டு தான் இருக்கோம். அரசியல் களத்துல இருக்கவங்க ஒரு அரசியல் ரீதியா எதிர்கொள்ளாம அவங்க வீட்டு பெண்களுடைய பத்தி ஆபாசமா பேசுறதுன்றத, இவங்க என்னன்னா ஒரு கூட்டத்தை வச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி எங்க கூட்டத்துல பார்க்கிங் வந்த அளவுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் கூடல அப்படின்றாங்க. அது 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 எந்த எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம பேசுறது, ஆபாசமா பேசுறது, சில பதிவுகள்லாம் பொது வெளியில உங்கள்கிட்ட சொல்லக்கூட முடியல. அந்த அளவுக்கு மோசமா போறாங்க. இந்த ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, டிஸ்கிரிமினேஷனையே ரொம்ப ஒரு அதுதான் எங்களுடைய பலம். இந்த கதறு கதறுன்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, எது சொன்னாலும் வந்து நம்ம பதில் சொன்னாலும் நீ வந்து கதறு கதறு உனக்கு எரியுதான்னு கேட்கிற மாதிரி இவங்க ரொம்ப இன்னும் இன்னும் டீப்பா இறங்கி போயிட்டு இருக்காங்களா? அதுக்கு வந்து அதை கட்சி உண்மையிலே அதை விரும்புதா? அந்த ஏன்னா இப்ப கட்சி ரீதியா ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல, ஒரு மாவட்ட தலைவரோ இல்ல வந்து அந்த பகுதியில இருக்கிறவங்களோ இது பண்ணணும். டிஜிட்டலுக்கு அப்படி டிஜிட்டல்ல வந்து ஒரு தாவேக்கினவை இழிவா பேசுறதுக்கு, ஏன்னா நிறைய இழிவா பேசின இதுக்காகலாம் நிறைய கண்டனங்கள் நடந்திருக்கு கட்சிகளுக்குள்ளேயே. அது நாம் தமிழரா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அவர் அந்த பதிவை நீக்கி இருப்பாரு, இல்ல வந்து பொதுவெளியில மன்னிப்பு கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய உண்டு. ஏன்னா தவறு யார் வேணா பண்ணிருக்கலாம். ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு மோட்ல இருக்காங்களா? இவரே சொல்ற மாதிரி பீஸ்ட் மோட்ல இருக்காங்களா டிஜிட்டல் வாரியர்ஸ்லாம்? என்ன வேணா பேசலாம், அந்த கட்சியும் ஆதரிக்குதா? அதுதான் இங்க சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழிதான் இருப்பாங்க. இப்ப வந்து அண்ணா வந்து உழைச்சாரு. பெரியார் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு சொன்னாலும், பெரியார் கிட்ட இருந்து அண்ணாதுரை வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா உழைச்சாரு, மக்களை சந்திச்சாரு, தம்பிகளை வந்து சம்பாதிச்சாரு. அவர் வந்து தொடர்ச்சியா மாணவர்களை வந்து வச்சு மாணவர்களை நல்வழிப்படுத்தினார். அப்ப கூட பாத்தீங்கன்னா போராட்டங்களுக்கு மாணவர்களை தான் அனுமதிக்கவே இல்லை. அண்ணாதுரை அவர்கள் சொன்னா, நீங்க படிக்கிற வேலையை பாருங்க, நாங்க வந்து அரசியல் நாங்க பாத்துக்கிறோம், போராட்டங்கள் நாங்க பாத்துக்கிறோம். உங்க லிமிட் என்னவோ, மாணவர் போராட்டம் கூட பாத்தீங்கன்னா உங்க லிமிட் என்னவோ அந்த லிமிட்டை மாணவர்கிட்ட கருத்தியல வந்து எடுத்து போய் சேருங்க, கலவரத்தை வந்து தூண்டாதீங்க அப்படின்ற அளவுலதான் வந்து அண்ணாதுரை வந்து அரசியல் படுத்தினார். அதையேதான் பின்னாடி வந்தவர் எல்லாருமே வந்து அரசியல் மயப்பட்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் 50 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அரசியல்ல இருந்து பழுத்து அடி வாங்கி மிசாவை பார்த்து பல்வேறு நெருக்கடிகளை பார்த்துதான் வந்திருக்காங்க. நீங்க எடப்பாடியும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வந்து ஒரு கிளைக்கழக செயலாளர் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே முன்னேறி வந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்ல. திரு விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான அரசியல் பின்புலம் இல்ல. ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த வித அரசியல் பின்புலம், இந்த மாதிரி இவங்களை பின்தொடர்கள் யாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த அரசியல் பின்புலம் இல்ல. ஒருவேளை அரசியல் தெரிந்து செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் வந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களை அரசியல் செய்ய விடுறது இல்ல. அவர் இன்னைக்கு யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, புஷியானந்த் தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சேர்ல உட்கார்னா கூட புஷியானந்தோட அனுமதி வேணும்ன்ற போது, அப்ப நீங்க எதுவுமே அங்க இம்ப்ளிமெண்டேஷனே நடக்காது. நீங்க வந்து செயல்படுத்தவே முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவரே பாத்தீங்கன்னா தலைவரே வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, பாப்பா நீங்க போட்ட காணொலியை நான் வந்து பார்த்தேன், நீங்க வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, ரொம்ப கியூட்டா இருந்தா அம்மா கிட்ட சொல்லுங்க, எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான் இப்படின்னு இவர் வந்து பேசுறது பாத்தீங்கன்னா,
அப்ப அவங்களை இன்னும் வந்து எரியிற விளக்குல வந்து எரியில தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி இவர் வந்து அவங்கள வந்து தூண்டி விடுறாரு. இப்ப நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுன்றது அவங்க வந்து என்னன்னா, இது என்னன்னா ஒரு ஈர்ப்பு. நம்ம இதெல்லாம் வந்து பேசினா சமூக வலைதளங்கள் நம்ம எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, நிறைய வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு பெண்கள் வந்து பேசுறாங்க, என் கணவனோட விஜய பிடிக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி என் குழந்தையே செத்து போனாலும் பரவாயில்ல, நான் விஜய் போய் பக்கத்துல பார்த்தேன்னு சொல்றாங்க. நான் வந்து ஒரு சகோதரி வந்து கன்சீவா இருக்கேன், ஆனாலும் நான் வந்து ஓடி போய் விஜய பார்த்துட்டேன் அப்படின்றாங்க. இன்னொரு தம்பி அதுக்கு மேல மேற்படியா ஒரு போய் என்ன சொல்றாருன்னா, வெளியில செத்தா யாருக்கு தெரியும், இங்க வந்து செத்தா உலகத்துக்கு டேய் நீ செத்து போனதுக்கு அப்புறம் நீ உலகத்துக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போற? சோ இந்த மாதிரி பல்வேறு இந்த லிஸ்ட்ல சமீபத்துல ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா தொடர்? அம்மாவை அடிச்சதை வந்து அது அவரு அது ஒருத்தர்னு கூட சொல்ல முடியுமான்னு தெரியல. பெத்த தாயை வந்து அடிச்சுட்டு எங்க அம்மா வந்து உரிமை தொகை வாங்கணும்னு சொல்லுச்சு, அடிச்சுட்டு வந்தேன் எங்க அம்மாவை, அதெல்லாம் நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல பெருமையா சொல்லிட்டு போறாப்ல. ஆமா ஆமா அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓசி பஸ் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட்டம் ஒரு சகோதரி வந்து மைக்க கொடுத்து பேச வச்சாங்க. பெண்கள் அவங்களே வந்து இழிவுபடுத்துறாங்க. ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்து சொன்னாரு, எங்களுக்காக நீங்க வந்து ஏன் 1000 ரூபாய் தியாகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னாரு. இப்ப எலெக்ஷன் டைம்ல என்ன சொல்றாருன்னா, மக்கள் நல பணிகளை வந்து செய்யறது ஒன்றும் தப்பு இல்லைன்னா, எங்க தலைவர் சொன்னதுனால்தான் எங்க தலைவருக்கு பயந்து தான் 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் முதிர்ச்சியின்மை, அரசியல் அவங்களுக்கு வந்து சுத்தமா தெரியல. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குழம்பிய ஒரு மனநிலையில இருக்காங்க. அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு கலவரத்தை தூண்டி மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஓட்டுகளை வந்து அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்களே. உள்ளபடியே நமக்கு என்ன ஸ்ட்ரென்த், இதை வந்து நம்ம வந்து களத்துல போய் நேர்மையா வந்து அணுகுவோம். இப்ப அவங்க போடுகின்ற வேட்பாளர்ல பாத்தீங்கன்னா குற்ற பின்னணி உள்ளவங்களதான் வந்து நிறைய பேர் இப்ப வந்து போட போறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் மாவட்ட செயலர்லயே வந்து இருக்காங்க. ஏன்னா பணம் வாங்கியாச்சு, பணம் கொடுத்துட்டாங்க, பணம் வாங்கியாச்சு, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எத்தனை அடுத்து பட்டியல் வெளியாகுமா தொடர்? வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோன்னா தனியா இந்த ஒரு பட்டியல். ஆமா அது ஒரு பட்டியல் வந்து வந்துட்டு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கஞ்சா வழக்குல வந்து ஒருத்தர் வந்து கைது பண்ணிருக்காங்க. பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்து பொறுப்பாளர் இருக்காங்க. அவங்கதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தலைமைக்கு வந்து பணத்தையே வந்து கட்டி இருக்காங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளதான் அதுதான் சொல்றேன். நீங்க தலைமை கட்சி செய்ய வேண்டியதெல்லாம் தலைவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்க. அது அங்க ஒரு கட்டமைப்பு ஒரு ஒழுங்கு எதுவுமே இல்ல. அவங்களுக்கு வந்து தினம் கட்சியில அசைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்ல. அவர் தொண்டர்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவரு களத்திலே போய் வேலை செய்யும் போது அப்ப அவர் என்ன பண்றாருன்னா என் கையிலே இருக்க ஊடகம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா சமூக வலைதள இஷ்டத்துக்கு வந்து எழுதுறாரு. இப்ப நம்மளே வந்து ஒரு அரசியல் கருத்தை நம்ம வந்து சொல்றோம்னா அந்த பின்னூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கு. நீ திமுகவோட ஊபி 200 ரூபாய் ஊபி இப்படி வந்து அவங்க வந்து பேசுறது வந்து அருவருக்கத்தக்க. நீங்க கருத்தியலாதான் எதிர்கொள்ளணும். நீ உங்ககிட்ட கருத்து இல்லைன்னா நீங்க வந்து போயிடணும், களத்தை விட்டு போயிடணும். இதை தாண்டி உங்ககிட்ட என்ன அரசியல் இருக்கு, இந்த தொண்டர்களுக்கு அவர் என்ன அரசியல் மயப்படுத்துது, அந்த மாதிரி எந்த விதமான அரசியல் நகர்வுகளும் இல்லைன்னும் போது இது வேதனை அளிக்க கூடாது. உங்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா இது களத்தை வந்து பயங்கரமா எதிரொலிக்கும். அப்ப நீங்க வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு வாக்காளனை நீங்க வந்து குறை மதிப்பிடுறது. எனக்கு எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க, எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நீங்க என்ன கொள்கையை நீங்க வந்து பேசிருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. புரியுது. ஓகே சார், போயிடலாம் நம்ம. இப்போ இப்ப இப்ப தேமுதிக உள்ள வந்தது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. என்ன சொல்ல போனா நீங்க விஜயகாந்தை வச்சு ஒரு ஓட் பேங்க் இது பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல அவங்க திமுக மாதிரியான ஒரு அணியோட போய் கைகோர்த்தது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. அதே நேரத்துல தேமுதிக இணைவை தாண்டி இரு கட்சிகளுடைய பிரிவு வந்து பேசுபொருளா இருக்கு. ஒண்ணு வந்து மதிமுக, இன்னொன்னு காங்கிரஸ். ஏன்னா இப்ப நீங்க தேர்தல் பேச்சுவார்த்தை தொடர்பான குழுவுமே பாத்தீங்கன்னா KN நேரு மாதிரியான ஆட்கள் போட்டதே வந்து என்னன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆட்களா தான் வழக்கமா ரொம்ப தன்மையான ஆட்கள் போடுறது இல்லாம ஏன்னா இப்ப கட்சிக்குள்ளேயுமே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. காங்கிரஸ் திமுக முரண்பாடு பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இப்ப எப்படி காங்கிரஸும் மதிமுகவும் உள்ளதான் இருக்குமா, இல்ல காங்கிரஸ் தாவேக்காவோட போறதுக்கான, ஏன்னா காங்கிரஸ் பிளஸ் தாவேக்கான்றது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே அந்த நேரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு டீமே உழைச்சிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் சொல்ல போனா பத்திரிகையாளர்கள் பேர்ல வந்து நிறைய பேர் அதுக்காகவும் வந்து களத்துல இறங்கி வேலை பார்த்த அளவுக்கான விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல அந்த விசில் பஞ்சாயத்தை கிளப்புனதுல ஆரம்பிச்சு அது ஒரு நேரேட்டிவாவே ஒரு செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும். அப்படின்றப்போ காங்கிரஸ் பிளஸ் தாவேக்கான்றது சாத்தியம் தானா? ஏன்னா செங்கோட்டையன் போனதையே வந்து செங்கோட்டையனையே ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற இடத்துல
காங்கிரஸ் தலைவர்கள் இன்னமும் போறதுக்கு தயாரா இருக்காங்களா தாவேக்கல? அதை பத்தி அதே மாதிரி மதிமுக எங்க எப்படி இல்ல இப்ப எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போ இந்த பாத்தீங்கன்னா வந்து திமுகவோட கூட்டணி பாத்தீங்கன்னா 9 ஆண்டுகளா இன்டாக்டா தான் இருக்காங்க. இவங்க யாருமே வந்து பிரிஞ்சே போல. ஒரு கூட்டணியும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்டாக்டா வந்து இருந்துட்டே இருக்காங்க. இதுல வந்து எந்த விதமான முரணோ எந்த விதமான சங்கடமோ வந்து கிடையவே கிடையாது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போயிடும், மதிமுக வந்து வெளில போயிடும், அப்படிலாம் வந்து கிடையாது. ஏங்க வரவே மாட்டேன்னு சொன்ன தேமுதிகவை இன்னைக்கு தட்டி தூக்கி இருக்காங்க. ஸ்டாலின் வந்து சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து அர்பன்லயும் சரி ரூரல்லயும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து வந்திருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து நீங்க பல்வேறு ஏஜென்சிகளை வச்சு இவங்க வந்து இந்த நலத்திட்டங்களை வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளவு அருமையான ஒரு மூவ் பண்ணிருக்காரு. பைனான்ஸ் செக்ரட்டரியை தவிர முன்னணி மந்திரிகளுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியல. பணத்தை வந்து அவங்க வங்கி கணக்குல செலுத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு முதல்வர் சொல்றாருன்னா இது எவ்வளவு பெரிய மூவ் இது. அதே மாதிரி தேமுதிகவுக்கு வந்து கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா ஒரு சில அரசியல் தோய்வு வந்து இருந்தது வந்து மறுக்க முடியாத உண்மை. அந்த கட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு தொண்டர்கள் இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். வந்து டி நகர் தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த திமுகவோட வேட்பாளர் வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி அடைகிறார். பல்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 37 தொகுதிகள் வந்து சொற்பமான வாக்குகள்ல திமுக வந்து அதை வந்து இழந்திருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கணிசமான தொகை, அது 1000 ஓட்டா கூட இருக்கட்டும், நான் சொல்றேன் 137 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. 700 வாக்கு வித்தியாசத்துல வந்து திமுக தோக்குறாங்கன்னா அங்க 1500 ஓட்டுல இருந்து 2000 ஓட்டு தேமுதிக வாங்கி இருக்கலாம். அது வந்து கூடுதல் பலமா இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும்போது பாத்தீங்கன்னா வெகுஜன மக்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜயகாந்த் மேல மிகப்பெரிய ஒரு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு, பேசும் பொருள் இருக்கு, அவருக்கான ஒரு மரியாதை இருக்கு. அந்த கட்சியில ஆக்டிவா இல்லாதவர்களும் இப்ப ஆக்டிவா வந்திருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு அரசியல்ல ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதே மாதிரி மதிமுக பாத்தீங்கன்னா இவங்களோட ரொம்ப இன்டாக்டா தான் இருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக வந்து அலோ பண்ணாங்க, நீ என்னெல்லாம் பேசுறியோ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து வேடிக்கை பார்த்தாங்க. திமுக இருக்க தலைமையோ காங்கிரஸ்ல இருக்க தலைமையோ இவங்க வந்து பிரிஞ்சு போனன்ற எந்த விதமான எண்ணம் கிடையாது. 2029 எலெக்ஷனு காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்காக இழக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 10 சீட்டுக்காக ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றதுக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களுக்காக அவங்களோட பெரிய இலக்கை வந்து இழக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து கனிமொழி ராகுல் சந்திப்புல கூட அதைத்தான் வலியுறுத்தினதா பேசப்பட்டுச்சு. என்னன்னா நாங்க உங்களுக்காக இது வந்து நீங்க இந்த தருணத்துல வந்து சீட்டுக்காக இப்படி பண்ணீங்கன்னா நீங்களே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக கொண்டு வந்த மாதிரி இருக்கும், நாங்க தொடர்ச்சியா நாடாளுமன்றத்தை உங்களுக்காக குரல் கொடுத்திருக்கோம்னு பேசினதான ஒரு தகவலும் வெளியாச்சு. அதுதான் அவங்க தலைமை ரொம்ப கிளியரா இருக்காங்க. இப்ப 22ஆம் தேதி வந்து இன்னில இருந்து வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, குழு வந்து அமைக்க போறாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சிகள் கூட வெளியில போறதுக்கான வாய்ப்புகள், இன்னும் சொல்ல போனா நிறைய கட்சிகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, வெளியில இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க கண்டி யாருமே உள்ள இருந்து வெளில போறதுன்னா களம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. பல்வேறு ஆய்வுகள் வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க திமுக வந்து திருப்பி 2வது முறை வந்து ஆட்சி அளிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும்போது ஜெயிக்கிற கூட்டணியில் இருக்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் இங்க தமிழகத்துல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்புன்றது களத்துல வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. மக்கள், நான் சொல்றது கட்சிகளை தாண்டி மக்கள் கிட்டே ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதிமுக தொண்டர்களே என்கிட்ட வந்து சொல்றாங்க, சார் நாங்க நிச்சயமா வந்து பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம், ஏன்னா அவங்க வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் போது அந்த ஒரு நம்பகத்தன்மை வந்து அந்த கூட்டணியில வந்து இல்ல. சோ இதனாலதான் இங்க வந்து இந்த அடிப்படை தொண்டனுக்கே அந்த ஒரு இது வந்துருச்சு இல்லையா? ஏன்னா அதிமுகன்ற ஒரு பாரம்பரியத்துக்காக நம்ம ஓட்டு போடுறோம், ஆனா எலெக்ஷனுக்கு பிறகு அந்த கட்சியே இருக்குமான்ற சந்தேகம் அடிப்படை தொண்டர்களுக்கே வந்திருக்கு இல்லையா? ஆமா, அவர் பாத்தீங்கன்னா வந்து முதலாந்தகம் கூட்டத்திலே கூட முதல்வர்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. எடப்பாடி அவர்கள் வந்து பேரை சொல்லவே இல்லை. அதிமுக பாத்தீங்கன்னா பிஜேபி துண்டை போட்டு உட்கார வச்சாங்க முன் வரிசையில. பின்னாடி பாத்தீங்கன்னா போடியம் பாத்தீங்கன்னா தாமரை மட்டும்தான், அந்த ரெட்டையிலேயே அந்த இடத்துல வந்து இல்ல. சோ இந்த மாதிரி பல்வேறு அவங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் நெருக்கடிகள் வந்து எல்லாமே இருக்கு. சோ இதெல்லாம் வந்து களத்துல வந்து பெருசா வந்து எதிரொலிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் நல்லா பண்ணிருக்காங்க. மாணவர்கள் ஆரம்பிச்சு நீங்க வந்து பெண்களுக்கு ஆரம்பிச்சு எல்லாமே பண்ணிருக்காங்க. அதனால வந்து மக்கள் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த பக்கம் பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்கல்ல, பயனாளர்கள் இருக்காங்கல்ல. ஒரு குடும்பத்துல எடுத்து பார்த்தோம்னா ஒரு அம்மா இலவச பேருந்துல பயணிக்கிறவங்களா இருக்காங்க,
அவங்க வந்து என்ன சொல்றது, மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு பசங்க இருந்தாங்க அப்படின்னா, அதுல இப்ப ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா கூட நான் முதல்வன் திட்டம் மூலமா அவங்களுக்கு நிதி உதவி கிடைக்குது. அது இல்லாம காலை உணவு திட்டம்ல இருந்து அரசு பள்ளிகள் மூலமா கிடைக்குது. பெண் குழந்தைனா உயர்கல்விக்கான தொகை கிடைக்குது. இப்ப அது இல்லாம ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வேலை வாய்ப்புகளுக்கான தொழில் தொடங்குறதுக்கான குறிப்பா ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்கான முகாம்களை தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட முதலீடு மாநாடு நடத்தி நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டாங்க. சோ பலன் அடைந்தவர்கள்னு பார்க்கும்போது நிறைய இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அதுதான் களத்துல பிரதிபலிக்குதா? இப்ப தமிழக தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. வட இந்திய ஊடகங்கள் தமிழகத்தில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் பாத்தீங்கன்னா தினம் தினம் தமிழகம் சார்ந்த அரசியல வட இந்தியா முழுக்க இன்னைக்கு பேசுறாங்க. நீ என்டிடிவில எடுத்துக்கிட்டு நீங்க டைம்ஸ் ஆஃப் நவ்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியா டுடேல இருந்து எல்லாருமே அன்னைக்கு பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க அப்படின்னா, இங்க அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த 5 ஆண்டுகள்ல இங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் உங்களுக்கு பெருசா எந்த விதமான நிதியும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான இணக்கமும் கிடையாது. மாநிலத்துக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய எந்த விதமான நிதிகளும் கொடுக்கலனா கூட என்னால சுயேட்சையா இயங்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் இன்னைக்கு இருக்காருன்னா இவரு ரோல் மாடலா இருக்காரு. இந்தியா கூட்டணியிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு குரல் எழும்புது. இந்தியா கூட்டணிக்கு தலைவரா திரு ஸ்டாலின் அவர்கள் போடணும். மம்தா பானர்ஜி 2ஆம் இடத்திலும், ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல் இடத்திலும் இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ரோல் மாடலை வச்சு வட இந்தியா முழுக்க இந்த ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதையே தான் முதல்வரும் என்டாஸ் பண்றாரு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி அமைக்குதுன்னு சொல்ல மாட்டேன்றாரு. திராவிட மாடல்னு சொல்றாரு. இது ஒரு மாடல். இந்த மாடல் தமிழ்நாட்டுல இருக்க இந்த மாடல் இந்தியா முழுக்க போகணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இந்த காலை உணவு திட்டத்தை பாத்தீங்கன்னா, ஆமா இன்னைக்கு இங்க இவர் நடத்துகின்ற இந்த காலை உணவு திட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடுகள் வரைக்கும் இன்னைக்கு போகுது. இதை பார்த்து மித்த பிற மாநிலங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ இது ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா ஒரு டிரான்ஸ்பரன்சியா இருக்காங்க. தினம் மக்களோட பேசுறாங்க. மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட பிறகு நடந்த எல்லா மாநிலங்களிலுமே ஒரு தேர்தல் வாக்குறுதியா இருக்கணும்ன்றது கட்டாயம் ஆயிடுச்சுல. இன்னைக்கு நீங்க அரசியலை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 75 ஆண்டுகள்ல இவங்க பண்ண ஒரு சாதனை உலகத்துல வேற ஏதாவது ஒரு கட்சி பண்ணிருப்பாங்கன்னா இல்ல. நம்ம உண்மையா பேசணும்னா இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமையா இருக்கட்டும், முத்தமிழர் கலைஞர் தான் முதல்ல கொடுத்தாரு. அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கு. இன்னைக்கு நீங்க மருத்துவ கல்லூரிகள் மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகள் எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும். ஐயா எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அதெல்லாம் இவர் தான் விளக்குறாரு. சாதாரண மக்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு படித்து முன்னேறிய ஒரு மாநிலமா இருக்குன்னா அவங்க விதை போட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணாதுரை ஆரம்பிச்சத தலைவர் கலைஞர் தொடர்ச்சியா இன்னைக்கு அதை மு க ஸ்டாலின் இன்னும் பெருசு பண்ணிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஐயா கலைஞர் ஒரு சில எங்கெங்கெல்லாம் தவறு விட்டார் அதெல்லாம் இவர் ஃபில் பண்றாரு. பழம் நழுவி பால் வரும்னு சொல்லிட்டு ஐயா கலைஞர் சொன்னாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரல. ஆனா இன்னைக்கு இவர் சாதிச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்பப்போ வெளியில போயிடுவாங்க. ஆனா இவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா 9 ஆண்டுகள் அவங்க கைக்குள்ளே வச்சிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இவங்க ரொம்ப தொடர்ச்சியா போறாங்க. கூட்டணி கட்சிகளையும் கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. தமிழகத்தோட நிதிநிலை இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கடன் வாங்கணும்னு ஒரே ஒரு காரணம் சொன்னாலும் கடன் வாங்கும் அளவுக்கு இந்த மாநிலம் உயர்ந்திருக்கு. மத்திய அரசாங்கம் அந்த நிதிக்குள் என்னென்னலாம் உங்களுக்கு பேராமீட்டர் வச்சிருக்கோ அந்த பேராமீட்டருக்குள்ளதான் உங்களுக்கு இந்த கடன் தொகை இருக்கு. மைனஸ்ல இருந்ததே நீங்க 11.9 விழுக்காடு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு வெற்றி ரொம்ப என்ன சொல்றதுன்னா களத்துல ரொம்ப அவங்களுக்கு சாதகமா இருக்கு. மித்த பிற கட்சிகள் வேலை செய்யணும். இப்ப சீமானுக்கும் பாத்தீங்கன்னா அவரோட ஓட் பேங்க் இருக்கு. அவர் கொள்கைக்காக வருகின்ற கூட்டம் அதுல எந்த அளவுக்கு குறையன்னு சொல்ல. ஆனா களம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் ஓட்ட பிரிப்பாருன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. விஜய் அவர்களுக்கு என்னன்னா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் எல்லா கட்சியிலுமே உட்பட திமுக உட்பட எல்லா கட்சியிலுமே அது பிரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டுதானே. பிரியறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இப்ப விசிகாவோ மத்த பிற கட்சிகளோ பாத்தீங்கன்னா அவங்க களத்துல இருக்காங்க. அவங்க தொண்டர்களை இன்னைக்கு லைவ்ல வச்சிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி தொண்டர்களோட நெருக்கமே இல்லாத ஒரே கட்சியா பாத்தீங்கன்னா தாவேகா தான் இருக்கும்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இவங்களோட ரிசல்ட் நமக்கு தெரியும். மித்த பிற கட்சிகளை நம்மளால சொல்ல முடியும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க முடியும், எதிர்கட்சி அண்ணா திமுக தான் வரும், 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா சீமான் தான் வருவாரு, நம்ம ஒரு தெளிவான ஒரு டேட்டா சொல்லுது இல்ல களத்துல. அந்த மாதிரி எந்த விதமான டேட்டாவும் கிடையாது. விஜய் அவர்களுக்கு எந்த விதமான டேட்டாவும் கிடையாது. களத்துல நீங்க வேலை செய்யும் போது
சோ அதுக்கான ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அரசியல் ஆய்வாளராக இருந்துட்டு நம்ம இதை வந்து சொல்ல முடியாது. களம் வந்து யார் உழைச்சாலும் அவங்களுக்கு இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தினம்தோறும் வந்து 1000 பேரை கிட்ட கூட வந்து பேசுறாரு. வார்டு லெவல்ல கூட வந்து பேசுறாங்க, பூத் லெவல்ல பேசுறாங்க, வட்ட லெவல்ல பேசுறாங்க. தினம் வந்து அந்த பொறுப்பாளர்கள் வந்து மக்களை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோ இந்த மக்கள் சந்திப்போ மித்த பிற கட்சிகள்ல நடக்கும்போது களம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும். ஓகே, இறுதியா ஒரு கேள்வி தொடர். இப்ப உங்களுடைய ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க இத்தனை நாள் தொடர்ச்சியா அரசியல் நகர்வுகளை கவனிச்சவர்ன்ற விதத்துல ஒரு 2 விதமான சாத்தியக்கூறுகள் முன்வைக்கப்படுது. ஒண்ணு வந்து சீமானை விட தாண்டிடுவாரு, 15% கிட்ட போயிடுவாருன்றது. இன்னொன்னுன்னா மினிமம் 8% வந்து கேரண்டி அப்படிங்கிறது நிறைய பத்திரிகையாளர்களே ஊடகங்கள்ல பேசுறாங்க. அதுக்கான ஒரு கட்டமைப்பு ரீதியா அது நம்பத்தகுந்ததாகவும் இருக்கு. ஏன்னா நோட்டால போகக்கூடிய வாக்குகள் இவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற கட்சிகள் இருந்து பிரியக்கூடிய வாய்ப்புகள், இன்னொன்று இவருடைய ரசிகர்கள், டிஜிட்டல் வாரியர்ஸ். இப்போ உங்களுடைய கருத்துப்படி ரொம்ப சுருக்கமா உங்களுடைய கருத்துப்படி எத்தனை % வாங்குவார் நீங்க கணிக்கிறீங்க? இல்ல, நான் அதை தெளிவா சொல்லிட்டேன். முதலிடம் வந்து இங்க ஆட்சி அமைப்பது திமுக. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா களமும் பாத்தீங்கன்னா 45+ அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அதிமுக கடந்த எலெக்ஷன் லெவல்ல 2% இருந்த டிஃபரன்ஸ் இப்போ கிட்டத்தட்ட 10% மைனஸ்ல வராங்க. அதிமுக கூட்டணி வந்து மைனஸ்ல வந்து வராங்க. சோ அப்படி எப்படி இருந்தாலும் 2ஆம் இடம் அவங்களுக்கு வந்து 100% வந்து உறுதியா இருக்கு. இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா 8.2 வந்து எடுத்திருக்காங்க. அது மேபி கூடலாம் குறையலாம், அதுல வந்து கூடலாம் குறையலாம். ஏன்னா விஜயோட தாக்கம் இருக்கானா இருக்கு, பெரிய மாற்றம் இருக்காது, பெரிய மாற்றம் இருக்காது. ஏன்னா விஜய் பின்னாடி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரசிகர்கள், இவர் பின்னாடி இருக்க கொள்கைக்காக இருக்கிறவங்க தான். பெருசா வந்து டேமேஜ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா விஜய் அவர்கள் வந்து நம்ம கணிக்கவே முடியல. இவரும் பாத்தீங்கன்னா 8% வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 8 அவர் 8.5 வரைக்கும் சீமான் போனார்னா இவர் வந்து 8 வரைக்கும் கண்டிப்பாக இவர் வந்து 4ஆம் இடம் வந்து இவருக்கு வரும். 8% வந்து விஜய் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் களத்துல. இல்ல, இப்ப நீங்க சொல்லும் போதே நானுமே இப்ப களத்துல பார்க்கும்போது என்னன்னா அதிமுகவுக்கு தான் வழக்கமா போடுவோம், இந்த வாட்டி தாவேக்காக்கு போடலான்னு இருக்கும் அப்படின்றத சொல்றதப்பா. அப்படி பார்த்தா விஜய் வந்து யாருக்கு பெரிய டிசாஸ்டர்னா ஏடிஎம்கேக்கு தான் பெரிய டிசாஸ்டரா? ஆமா, உண்மை 100% உண்மை. ஏன்னா அவர் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து அட்டாக் பண்றாரு. அந்த கட்சி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. எல்லா தலைவர்களும் ஏடிஎம்கே தலைவர்கள் வந்து கிளைம் பண்றாரு. சோ அதுதான் வந்து எதுக்கு நான் களத்துல போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நான் வந்து அந்த அழகா அந்த வாக்குகளை வந்து அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. ஆனா அதிமுக அதை வந்து அவங்களுக்கு அந்த சூட்சமம் வந்து புரிஞ்சதுனால விட மாட்டாங்கன்னு தான் நானும் வந்து நம்புறேன். அதனாலதான் நீங்க வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வச்சு பேசிக்கிட்டு இத்தனை காலம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, எடப்பாடின்னு ஒருத்தர் வந்ததுக்கு பிறகுதான் எல்லாமே மோசமா போச்சுன்றதான் அவர் கட்டமைக்க விரும்புறாரா? அவருடைய தேர்தல் பிரச்சாரமும் அதை மையப்படுத்தியதான் இருக்குமா? அதுல 2 விஷயம் நீங்க பாக்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிறீங்க. யாரெல்லாம் வந்து இந்த கட்சியில வந்து அதிமுகல இருந்து போனவங்கள வந்து கூப்பா கிருஷ்ணன் ஆரம்பிச்சு எல்லாரையும் நீங்க ஜேசிடி பிரபாகர் வரைக்கும் நீங்க வந்து கட்சிக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்ப என்ன உங்க நிலைப்பாடு, உங்களுக்கு அப்ப என்ன உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மக்கள் மத்தியில இருக்கு. அப்ப இவருக்கு என்ன கிளாரிட்டி? எந்த விதமான கிளாரிட்டியும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வாட்சார்ஜ் விஷயத்துல பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயிப்பாருன்னு சொன்ன ஒரு களமே இன்னைக்கு மாறி போச்சு. செங்கோட்டையன் டெபாசிட் வாங்குவாருன்னு தெரியாத ஒரு சூழல் வந்து மாறி இருக்கு. இது எதுவுமே விஜய்க்கு களத்துல தெரியாது. அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்க எல்லாம் இருக்காங்க, பேசு பொருளாவும் மாறி இருக்கு. அந்த ஆவணப்படம் வந்து நல்ல பேசு பொருளாவும் மாறி இருக்கு, சமூக வலைதளம் பேசு பொருளா மாறி இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியா வந்து இன்னைக்கு களத்துல வந்து இருக்கும்போது களம் வந்து இதுதான். அதான் சொல்றேன், தாவேகா 234 தொகுதியிலும் வந்து கணிசமான வாக்குகள் வாங்கும். ஒரு வேட்பாளர் கூட வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன் அதை நம்ம ஆணித்தரமா சொல்றேன்னா, எங்கேயுமே அவங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயினும் ஸ்டார்ட் பண்ணல, எலெக்ஷன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணல, எந்த தொகுதி அவங்க நிக்க போறாங்கன்னு சொல்லல, எதுவுமே வந்து பண்ணாத ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா களத்துல ஜெயிக்கும்னு சொல்றது பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல மட்டும்தான் இதை நெரேட்டிவ் செட் பண்ண முடியும். களத்துல வந்து அப்படி வந்து கிடையவே கிடையாது. யாரு உழைக்கிறாங்களோ, யாரு மக்கள் பணி செய்யறாங்களோ, நான் என்ன கேட்கிறேன், நான் ஓப்பனா கேட்கிறேன். இப்ப திரு ஸ்டாலின் அவர்களோ, எடப்பாடி அவர்களோ, சீமான் அவர்களோ மக்கள் பிரச்சனையை வந்து பேசுறாங்க. தினம் வந்து பத்திரிகையில வந்து சந்திக்கிறாங்க. அவங்க வந்து தவறான விஷயத்த வந்து யாராவது சொன்னா கூட அதுக்கு நின்று வந்து பதில் சொல்லிட்டு போறாங்க. நீங்க எத்தனை விதமான கேள்வி கேட்டாலும் இந்த 3 பேரும் சந்திக்கிறாங்க. களத்திலே இல்லாத விஜய் எப்படி வந்து சந்திப்பாரு? சரி, நாளைக்கு இவரே முதலமைச்சரே ஆகுறாரு, என்ன பண்ணுவாரு? ஒரு பெரிய பிரச்சனை வருது, இன்னைக்கு வந்து பனையூர்ல பதுங்கிறவர் நாளைக்கு வந்து பேங்காங்ல போய் பதுங்கிடுவாரு. அவ்வளவுதான் நடக்க போகுது, வேற எதுவுமே இங்க நடக்க போறது இல்ல. சோ நான் ஏன் வந்து போனோம், கோட்டைக்கு எதுக்கு நான் போனோம், எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து தமிழக அரசியல்ல வந்து சாத்தியம் இல்லை. அது மக்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். விஜய் வந்து ரசிப்பாங்க, விஜய்க்காக ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க, கேமராவை பார்த்தா விஜய்க்காக ஓட்டு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா களத்துல போய் விஜய்க்காக வாக்களிக்கிறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை.
ஓகே. நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர். வணக்கம்.